ನಪ್ಪ ಗಣೇಶ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮಂ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. ಹರಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ, ಹರಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ. ಸದಾಶಿವ ಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮತ್ ಆಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. जीवन मुक्ति महानंद साक्षी भूताय योगिने महास्वामी कनिष्ठाय शिवारियाय நமோசுதே. பகவானே சிவா பெரியவா, நான் இன்னைக்கு சொல்ல போகிறது ஒரு புது ஸ்டோரி. பின்னவாசல் பெரியவாளை பற்றி. இவரை பற்றி ஜாஸ்தி எதுவும் கிடைக்கல. ஒரு 2-3 சாப்டர் வந்தால் அதுவே ஜாஸ்தி. பின்னவாசல் பெரியவான்னு பக்தர்களால் அழைக்கப்படும் யோகி ராமகிருஷ்ணானந்தா அவரோட திருவுருவ படத்தை சத்குரு ஸ்ரீ சிவன் சார் தான் வரைஞ்சார். ராமகிருஷ்ணானந்தா காவி வேஷ்டி கட்டிக்க மாட்டார், பியூர் வெள்ளை வேஷ்டி தான் கட்டிப்பார். அந்த பின்னவாசல்ங்கிறது எங்கே இருக்குது? திருச்சி டிஸ்ட்ரிக்டில் லால்குடி தாலுக்காவில் லால்குடிங்கிற இடத்துலேருந்து ஒரு 1 or 2 கிலோமீட்டரில் இருக்குது பின்னவாசல். ரொம்ப அழகான கிராமம் அது. அங்கே தான் இருந்தார் ராமகிருஷ்ணானந்தர். இவர் ஒரு சித்த புருஷர். இவரோட சொந்த ஊர் ஆக்சுவலாக பின்னவாசல் கிடையாது, கல்லடக்குறிச்சி. இவர் ஒரு தெலுங்கு பிராமணர். இவர் ஆவுடையார் கோவிலில் பல வருஷம் இருந்திருக்கார். இந்த கோவிலோட லிங்கம் மூர்த்தி கிடையாது, அடித்தளம் மட்டும் இருக்கும். இது பிரம்மத்தின் முழுமையான உண்மையில் உருவமற்ற அம்சத்தை காட்டுறதுன்னு சொல்கிறா எல்லாரும். ராமகிருஷ்ணானந்தா தன்னோட ஆரம்ப காலத்தில் பல வருஷங்கள் அவர் தீவிர தவத்தில் இருந்திருக்கார். இவர் தன்னோட குருவா சதாசிவ பிரம்மேந்திரரை மனசில் நினச்சின்னு இருக்கார். ஆனால் அவர் இருந்தது சுவாமி சிவானந்தருக்கு சிஷ்யனாக தான் இருந்திருக்கார். கொஞ்ச நாள் கழித்து அவர் சுவாமிகிட்ட கேட்டிருக்கார், எனக்கு சந்நியாச தீட்சை வேணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ சிவானந்தர் அவருக்கு தீட்சை கொடுக்கல, முடியாதுன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறமா அவர் சதாசிவ பிரம்மேந்திரர் தான் அவரை மானசீக குருவாக ஏற்றுண்டார். சதாசிவ பிரம்மேந்திரரும் இவருக்கு நவசாக்ஷரி அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசித்தார். இந்த மந்திரத்தால் அவர் நிறைய ஆன்மீக சக்திகளெல்லாம் அவருக்கு கிடச்சிது. சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு முறை அவரோட சொப்பனத்தில் தனது மனைவி அளித்த சாபத்தால் தான் இன்னொரு பிறவியில் பெண்ணாக பிறக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு புறம் அவள் ஒரு பதிவிரதை என்பதால் அவளுடைய சாபம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ராமகிருஷ்ணானந்தா மறுபடியும் இன்னொரு பிறவி எடுக்க அவர் ஆசைப்படலை. அதனால் சதாசிவ பிரம்மேந்திரா அவர்கிட்ட என்ன சொல்லிட்டார், நீ எப்போ சமாதி ஆறையோ அப்போ உன்னோட சமாதியில் ஒரு துளை போட்டு வைக்க சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சரியான நேரத்தில் ஒரு பெண்ணின் உடம்பில் நுழையும் அதற்கு உதவுவதற்கு நான் உறுதியளிக்கிறேன்னு சொல்லிட்டார் சதாசிவ பிரம்மேந்திரிகள். யார்கிட்டாக்க? ராமகிருஷ்ணானந்தாட்ட சொல்லிட்டார், நீ எப்போ சமாதி ஆறையோ அப்போ உன்னோட பக்தாள்கிட்ட சொல்லி வச்சிரு, உன்னோட சமாதியில் ஒரு ஹோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. தன்னோட கனவு கலைஞ்சு போச்சு இவருக்கு. ஆனால் ராமகிருஷ்ணானந்தா தொடர்ந்து பின்னவாசலில் இருந்துட்டு இருக்கார், சமாதியெல்லாம் இன்னும் ஆகலை அவர். இவருக்கு எதனால் இந்த மாதிரி ஆச்சு? இவருக்கு சின்ன வயசில் கல்யாணம் ஆச்சு. ஆனால் இவருக்கு கல்யாணத்தில் ஈடுபாடு கொஞ்சம் கூட இல்லை. வேண்டான்னு சொல்லியும் அம்மா அப்பா இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இவர் தம் இளம் மனைவியை விட்டுட்டு சன்னியாசி ஆக போகிறதா சொல்லிட்டார். அப்போ அவர் மனைவி, நீங்கள் அடுத்த ஜென்மாவில் ஒரு பெண்ணாக பிறக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா. அந்த சாபத்தோட பலன்தான் இவருக்கு இந்த ஜென்மாவிலேயே நடக்க போகிறது. அதுக்காகத்தான் இவரது சமாதியில் ஒரு துளை இருக்கணும்னு சொல்லியிருக்கா. அருணகிரிநாதர் திருமூலருக்கு அப்புறமா கூடுவிட்டு கூடுபாயராய் இது சக்தி இவருக்கு மட்டும் உண்டு, ராமகிருஷ்ணானந்தாருக்கு மட்டும். அடுத்தது என்ன ஆச்சு, என்ன யார் உடம்பில் நுழையிறாருங்கிறதெல்லாம் அடுத்த வாரம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.